வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது? அம்மா கையெழுத்து போட மாட்டாங்களே. வீட்டுக்கே போகாம இருந்துடலாமா? நேஹா, என்னாச்சு? எழுந்துருடி, எழுந்துரு. என்னாச்சு சொல்லு. டீச்சர் திட்டினாங்களா? யார் கூடயாவது சண்டை போட்டியா? என்ன ஆச்சு பெண்ண? என்னடி இதெல்லாம்? தமிழ்ல 10, மேத்ஸ்ல 0, சயின்ஸ்ல 5, இங்கிலீஷ்ல 2. என்னடி இதெல்லாம்? என்ன மார்க் இதெல்லாம்? எவ்வளவு மோசமா எல்லாத்தையும் மார்க் எடுத்திருக்க? எனக்கு எப்பவுமே மோசமா தான் இருக்கும். என்ன நேஹா இது? வழக்கமா மேக்ஸ் தவிர மிச்சம் எல்லாத்துலயும் பாஸ் மார்க் வாங்கிடுவேன். எல்லாத்துலயும் ஃபெயில் தான். எங்க அம்மா தொடச்சி கட்டிடுவாங்க. அவங்கள நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்ளோ மார்க்ஸ் கம்மியா வாங்குவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பேன்? நிறைய மார்க் வாங்க வச்சிருப்பியா? அது முடியாதுதா. எல்லாரும் ஒண்ணா இருக்கிறப்போ நீ நல்ல மார்க் தானே வாங்கின. அது மட்டும் எப்படி? பாரியத்தை அங்க இருக்கும்போது நல்லா சொல்லி தந்தாங்க. இப்போ உங்க அம்மா உனக்கு பாடம் சொல்லி தர மாட்டாங்களா? அவங்களே எல்லாத்துக்கும் டென்ஷன்ல இருக்காங்க. அப்புறம் எப்படி கேக்குறது? அப்புறம் இல்ல நான் மட்டும் திட்டுவாங்களா? திட்டனா பரவாயில்லையே, அடிக்கிறாங்க. அப்பா தடுக்க மாட்டாரா? அவருக்கும் திட்டு வரும், அவரும் பயப்படுறாரு. எனக்கு ஸ்கூலுக்கே வர பிடிக்கல கிச்சனாக்கா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. படிப்பு ரொம்ப முக்கியம். அது தெரியுமே, ஆனா முடியல. முடியலன்னு விட்டுறக்கூடாது நேஹா. முயற்சி பண்ணணும். ஒரு மாசம் உடம்பு சரியில்லாம லீவ் எடுத்ததுனாலதான் நீ கம்மியா மார்க் எடுத்திருக்க. அடுத்த தடவை நீ நிறைய மார்க் எடுக்கணும். அந்த கதை இப்ப எதுக்கு? இப்ப நான் எப்படி வீட்டுல சமாளிக்கிறது? இந்த தடவை உனக்கு முதல் நிச்சயம்தான். யாருமே தடுக்க முடியாது. அக்கா நீயும் அதே சொல்லிட்டு இருக்க. எனக்கு பயமா இருக்குக்கா. இந்த மிஸ் பேரண்ட்ஸ வேற கூட்டிட்டு வர சொல்றாங்க. என்ன பண்றது? இத உன் அப்பா கிட்ட சொல்லிட்டு இதுல கையெழுத்து வாங்கிக்கோ. அவரையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வா. நல்ல ஐடியா தான். ஆனா எங்க அம்மா ரொம்ப நாள் ஏமாத்த முடியாதே. பண்றதெல்லாம் தப்பு. சரி வா போலாம். பொறுப்பா ஆபீஸ் வேலை செய்யறேன்னு சொன்னதுல இருந்து எல்லா வேலையும் நம்ம தலையில கொடுத்து கட்டுறாங்க. தேவையா இது? ஹலோ, கருப்பையாவை கொஞ்சம் வர சொல்லுங்க. அவர் 5 மணிக்குள்ள ஏதோ எமர்ஜென்சின்னு போயிட்டாரு சார். என்னது 5 மணிக்கு? அட, உங்க ஆபீஸ் வேலை முடிஞ்சதோ என்ன வந்து பாக்குறீங்களா? முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே கூட நான் வந்து பாக்குறேன். சரி, ஓகே. ஓ, கிருஷ்ணாவை பார்க்க போகணும். லேட் ஆச்சு. சார் ப்ளீஸ் ஃபைல் கொஞ்சம் பாருங்க. நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஃபைல் க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ என்னமா அவசரம்? காலையில படிச்சுக்கலாமே. இல்ல காலையில ஃபர்ஸ்ட் கொரியர்ல போகணும்னு எம்டி சொல்லியிருக்காரு. ஓ, இப்ப இருக்கிற அவசரத்துல நான் படிச்சனா எல்லாம் தப்பு தப்பா போகும். நீங்க வைங்க, நான் காலையில பாத்துக்கிறேன். இல்ல சார் எம்டி. என்னம்மா எம்டி 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 எம்டி? எங்க அப்பா தான், நான் பேசிக்கிறேன். நீங்க வச்சுட்டு போறீங்களா? சாரி சார். ஹலோ, சொல்லுங்க சார். என்ன ராஜேஷ் ஃபைல்ஸ் பார்க்கலையா? காலையில வந்து பார்த்துட்டு அப்புறமா சைன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. என்னாச்சா? எங்கேயோ அவசரமா வெளியே போறாங்க. ஓ, வெளியே வா. அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ராஜேஷ் போலாம். எங்கப்பா? வீட்டுக்கு. நீங்க இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போக மாட்டீங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு இல்ல, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ரொம்ப நாளா கூட்டிட்டு இருக்கான். அவன் உன்னையும் பார்க்கணும்னா அதான். ஏப்பா, உங்க ஃப்ரெண்ட நீங்க பார்க்க போறீங்க, நடுவுல நான் எதுக்கு? டேய், அவன் உன்னையும் பார்க்கணும் சொல்றா. ஐயோ, என்ன எதுக்காகப்பா அவர் பார்க்கணும்? நீங்க 2 பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ், உட்கார்ந்து மணிக்கணக்கா உங்க கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. நான் வேற நடுவுல சம்பந்தமே இல்லாம உட்கார்ந்து உங்க 2 பேரும் வாயும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவனுக்கு ஒரு டாக்டர் இருக்கா. நீங்க 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப் தான். குட் கேர்ள். நீ ஒரு தடவை அவகிட்ட பேசணும்னு வச்சுக்க, விடவே மாட்டேன். ஓகேப்பா, உங்க ஃப்ரெண்ட பார்க்க போறீங்களா இல்ல அந்த பொண்ணை எனக்கு காட்ட போறீங்களா? ராஜேஷ்,
சரிப்பா வாங்க போலாம். ஐயா நானா? எனக்கு ஸ்கூலுக்கே வர பிடிக்கல கீர்த்தனாக்கா. அவங்களே எல்லாத்துக்கும் டென்ஷன்ல இருக்காங்க, அப்புறம் எப்படி கேட்குறது? கீர்த்தனா பரவாயில்லையே, அடிக்கிறாங்க. கீர்த்தனா, ஏ கீர்த்தனா, என்னாச்சு? என்னடா செல்லம் இங்க உட்காந்துட்டு இருக்க? மம்மி உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? சமத்து குட்டி, கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்க. அதுக்காக தான் ஓடி ஓடி போய் உனக்கு வேக வேகமா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரேன். இந்தா, உனக்கு ரொம்ப பிடிச்ச சோம்பப்படி. இந்தாடா, இந்தா. என்னடா சோகமா இருக்க? என்ன ப்ராப்ளம்? இன்னைக்கு ஷாப்பிங்ல பிரின்சிபல பார்த்தேன். அவங்க உன்னை எப்படி போயிருந்தாங்க தெரியுமா? கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கியாமே. ரொம்ப ஒபீடியன்ட் நாங்க, ரொம்ப சமத்து குட்டினாங்கடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனாலதான் உடனே கடைக்கு போய் உனக்காக உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டா வாங்கிட்டு வந்தேன். ஏன்டா இன்னும் உம்முன்னு இருக்க? சொல்லு கண்ணா. நான் உம்மன் இருக்கிறதே உங்களுக்கு வேதனையா இருக்குல்ல, அதுவே நேஹா அழுறத பார்த்தா. நீங்க அழுதாளா? ஏ லாஸ்ட்ல எல்லாத்துலயும் மார்க் கம்மியா எடுத்தா அழாம சிரிப்பாங்களா? என்னம்மா சொல்ற? நேகா நல்லா தானே படிப்பா. இப்ப அவ கிளாஸ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கா? எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயிலு. ஒரு சப்ஜெக்ட்ல அவ ஒண்ணுமே வாங்காம இருக்கா. ஐயோ, ஏன் படிப்புல இவ்வளவு வீக் ஆயிட்டா? இங்க இருக்கும்போது அவ்வளவு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவாளே, நல்லா படிப்பாளே. இங்க இருக்கும்போது நீங்க அவளுக்கு சொல்லி கொடுத்தீங்க, நல்லா படிச்சா. இப்ப அவளுக்கு சொல்லித்தர யாரு இருக்கா? பாவம்மா. ஏன் அவங்க அம்மா இல்ல? நேஹா கிட்ட கேட்டேன், சொல்லி கொடுங்கன்னு கேட்டாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்களா. குழந்தைய கவனிக்கிறத விட அப்புறம் என்ன பெரிய வேலை அவளுக்கு? அவங்க எங்கேயோ வேலை பாக்குறாங்களாம். வேலை பார்த்தா என்ன? வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லி கொடுக்கலாம்ல. அதான் எரிஞ்சு விழுறாங்கன்னு சொல்றான்ல. சரி கீர்த்தனா, அந்த வீட்ல தான் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் கிருஷ்ணா இருக்கால்ல, அவ சொல்லி கொடுக்க வேண்டியதானே? நேஹாவுக்கு அவங்க கிட்ட படிக்க பிடிக்கலையோ நம்ம. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? என்ன கொடுமைடா இது? குழந்தைக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணாம மார்க் எடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே போட்டு குழந்தைய எப்படி அடிப்பாளோ? சேச்சே, வித்யா ரொம்பதான் மாறி போயிட்டா. அந்த ஆண்டவன் தான் மனசை மாத்தணும். எல்லாரும் ஒன்னா இருக்க அந்த முருகன் தான் வழி பண்ணணும். ஏன் மம்மி, நேஹா நல்லா படிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா நீங்க உங்க பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ, நேகா நல்லா படிக்கணும், அதானே உன் பிரச்சனை? ஆமாமா. சரி, பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோ. சரி, இனிமே டெய்லி நானே ஸ்கூலுக்கு வந்து அவளுக்கு ஒரு 1 ஹவருக்கு டியூஷன் எடுத்துறேன். ஓகேயா? உங்களால எப்படி தினமும் வர முடியும்? வீட்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. அதனால என்ன? எல்லாத்த விட எனக்கும் சந்தோஷம் தான் முக்கியம். அதே மாதிரி அந்த குழந்தையும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும். காரை தினம் எடுத்துட்டு வந்து ஸ்கூல் வாசல்லையே பார்க் பண்ணிட்டு காருக்குள்ளேயே உட்காந்து சொல்லி கொடுத்துறேன். ஓகே தானே? நீங்க என் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிற மாதிரி நேஹாவோட அம்மா ஏமா நினைக்க மாட்டேங்கிறாங்க? அப்படி நினைச்சிருந்தா இந்த வீட்டை விட்டு போயிருப்பாளா? கொஞ்சம் கூட அன்பு ஆதரவு எதுவும் இல்லாம அந்த குழந்தைய அப்படி கஷ்டப்படுத்துவாளா? பெரியவங்க கிட்ட தான் ஈகோ இருக்கும்பாங்க. ஆனா குழந்தையா இருக்கிற உங்க 2 பேர்கிட்டயும் அது இல்ல பத்தியா? குழந்தைகளான உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல பத்தியா? பிரச்சனை இல்லைன்னு யார் சொன்னா? நேஹாவை பிரிஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? நீங்க அழற மாதிரி நானும் அழுவேன். கீர்த்தனா, ஒரு குடும்பத்துல ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். இதை நினைச்சா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா?
சரி அதை விட நீ முதல்ல ஸ்வீட் சாப்பிடு. ஐயோ ஸ்வீட்டு நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்டா. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. என்னம்மா இன்னும் அவன ஆளே காணோம்? வரேன் தான் சொன்னான், ஆனா இன்னும் காணோம். ஃபுல்லா ரிங் போது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறான். அவன் வரமாட்டாமா? இல்ல, வருவான் சித்தப்பா. எப்படிம்மா? நல்லா யோசிச்சு பாரு. அவன் செல்போனுக்கு நீ ட்ரை பண்ற, அவன் எடுக்க மாட்டேங்கிறான். அப்போ அவன் உன்னை அவாய்ட் பண்றான்னு தானே அர்த்தம்? இல்லையா, ஆபீஸ் போன்ல பேசினானே. பேச விருப்பம் இல்லைன்னா அப்பவே கட் பண்ணிருப்பான். அப்ப எதுக்கு பேசினா? நீ சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. முழுசா அவன் உங்ககிட்ட பேச விரும்பலன்னா அவன் உங்ககிட்ட பேச மாட்டானே. அதான் நானும் யோசிக்கிறேன். வரேன்னு சொன்னவன் வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏதோ தடுக்குது இல்ல? ஒருவேளை இப்படி இருக்குமோ? உன்னை அவன் குழப்பறானோ? என்ன குழப்புனா அவன் வாழ்க்கையே குழம்பி போயிடும். அவங்க அப்பனையே குழப்பி டெண்டர்ல ஜெயிச்சவனா. என்கிட்ட வேலையை காட்டினா ஆமா அவ்வளவுதான். ஏமா இப்ப அந்த பையனை வச்சு நீ என்ன பண்ண போற? அவனை வச்சுதானே இவ்வளவு நாள் விளையாடினேன். அதனாலதான் அவனை பெத்தவனையே லாக்அப் குள்ள வச்சேன். என்ன பண்ணாலும் அவனுக்கு நிரந்தரமா உன்னால பாதிப்பு ஏற்படுத்த முடியலையே. நான் சொல்றது உனக்கு புரியலையாமா? உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் பிரிச்சு உங்க அப்பாவை அவன் நிரந்தரமா உள்ள தள்ளல, எங்களை நிரந்தரமா அவன் வீட்டை விட்டு வெளியே தள்ளல. பண்ண அப்படி ஸ்ட்ராங்கா பண்ணணுமா? நீ என்னமோ தேவையில்லாம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. போமா. சித்தப்பா, சித்தப்பா, சொல்லுமா. உங்க விஷயத்துல அவங்கள எதுவும் பண்ணலையே. நீங்களா தானே வெளியே வந்தீங்க. ஆனா எங்க குடும்ப விஷயம் அப்படி இல்ல. நான் குழந்தையா இருக்கும்போது ஏற்பட்ட ரணம் அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயி பொறையோடி போய் என் உடம்பு முழுக்க ரணம் ஆயிடுச்சு. என் கண்ணுக்கு என் சந்தோஷம், என் வாழ்க்கை எதுவுமே பெருசா தெரியல. என் எதிரி மட்டும் தான் தெரியுதா. அவன் மண்ணுக்கு போக கூடாது, அவன் வாழ்க்கை தான் மண்ணா போனான். அதுக்குதான் ராஜேஷை பயன்படுத்துறேன். சரி வரலையா, நேரா அவன் அப்பங்கிட்டே மோதுவேன். அவனை வாழ்நாள் பூரா அழ வைப்பேன். கண்டிப்பா என் எதிரி அழிஞ்சு போவான். அது கூடிய சீக்கிரமே நடக்கும். நான் கிளம்புறேம்மா. அர்ஜுன், மனசே இல்லாம தாண்டா உன்னை ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ வந்த உடனேயே இங்க இருந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிட்டேன். ஆனா நீ போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனை எல்லாம் பெரிய விஸ்வரூபம் எடுத்துருமோன்னு பயமா இருக்குடா. இங்க பாருமா, அதெல்லாம் எதுவும் எடுக்காது. நான் ஊருக்கு போய் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளமோ எல்லாத்தையும் நான் சால்வ் பண்றேன். போதுமா? ஓகேவா? ஓகேடா. ஏமா அதை நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லமா. ஆமா, கீர்த்தனா எங்கம்மா? காத்தால ஸ்கூல்ல டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி சீக்கிரமா எந்திரிச்சு படிச்சிட்டு இருந்தா. அதான் இப்ப தூங்க போயிருக்கா. நான் வேணா எழுப்பட்டா? இல்ல இல்ல வேணாம் வேணாம். நாங்க லேண்டானதுக்கு அப்புறம் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். ஐயோ, அப்புறம் என்கிட்ட சண்டை போடுவாடா. கொஞ்சம் நேரம் நான் போய் எழுப்பிட்டு வரேன். வேணாம் வேணாம், அதெல்லாம் சண்டை போட மாட்டாமா. நான் எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறேம்மா. அம்மா, அப்பா ராஜேஷ் கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டு போயிருக்காங்களா? அங்க போயிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா.
நான் அவங்கள பாத்துக்கிறேன். நான் வரட்டுமாமா? அப்போ நானும் ஏர்போர்ட் வரேனே. அப்புறம் கீர்த்தனம் யார் பார்த்துப்பா? ஆமா இல்ல? ஆமா இல்ல ஆமா. தாத்தா கிட்ட சொல்லிட்டமா, அவர் தூங்க போயிட்டாரு. சரி, லக்கேஜ் எல்லாம் சரியா பேக் பண்ணி எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்துக்கிட்டமா, எல்லாம் கார்ல ரெடியா இருக்கு. நல்ல ஞாபகம் இருக்கா? கரெக்டா எண்ணி 6 நாள் தான். 6வது நாள் நீங்க இருக்க. கண்டிப்பா இருப்போம்மா, என்ன நம்புமா. சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. சரி, நான் வரமா. நான் கார் வரைக்கும் வரேன். பாத்துங்க, நல்லா சாப்பிடணும், கவலைப்படக்கூடாது எதுக்கும். சரியா? நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? வா. யாருமே இல்ல, டிவி மட்டும் ஓடிட்டு இருக்க. யாருக்குமே பொறுப்பு இல்ல. ரிமோட் எங்க இருக்க? வணக்கம். தற்போது வந்த முக்கிய செய்தி. சென்னையிலிருந்து நியூயார்க் சென்ற விமானம் தொழில்நுட்ப கோளாறால் தரையிறக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகுதான் தெரிந்தது அது தீவிரவாதிகளின் சதி என்று. விமான நிலையத்தில் பதட்ட நிலை நீடிக்கிறது. பயணிகளில் 5 பேர் இந்தியர்கள், 4 பேர் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் மட்டும் தமிழகத்தை சேர்ந்தவர். அவர் பெயர் அர்ஜுன், வயது 27. விமானத்தை கடத்தியவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் எந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இதுவரை தெரியவில்லை. என்ன துளசி, ஏன் சும்மா கத்திட்டு இருக்க? என்ன வேணும்? இதற்கிடையே இந்திய அரசாங்கமும் பயணிகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளது. கடத்தப்பட்டவர்களின் நிலை இதுவரை என்னவென்று தெரியவில்லை. ஐயோ துளசி, ஏதோ கடத்தல் அது இதெல்லாம் நியூஸ் வருது. நம்ம அர்ஜுன் மாமாவை தீவிரவாதிங்க கடத்திட்டாங்களா? ராஜ் வயது 18. கடத்தப்பட்டவங்க டீடைல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன சொல்றமா நீ? சென்னை தலைவர் அர்ஜுன் வயது 28. இது பாருங்க, மாமா போட்டோ காமிக்கிறாங்க. எப்படியும் இவர்களை மீட்டு விடுவதாக ஐயோ, நம்ம அர்ஜுன். அங்கு நடக்கும் சம்பவங்களின் காட்சிகள் கிடைத்தவுடன் விரைவாக ஒளிபரப்பப்படும்.